இப்போ இந்த வாழ்க்கையில சில விஷயங்களை எல்லாம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி அனுபவிக்கணும், இந்த இதுல இருந்து எல்லாம் பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நம்ம விடுபடணும், மத்தவங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆற்றல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கை கூடும். அதுக்காக இந்த பாடம், இந்த பாதை, இந்த பயணங்கள் ரொம்ப அவசியம். இது எந்த மதமா இருந்தாலும் சரி, இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆன்மா இறைவன், இதுக்கு இடையில இது ஒரு கலை. இந்த கலைய தொடாம இந்த உடல்ல இருந்து இந்த உயிருக்கு விடுதலை கிடையாது, ஆன்மாவுக்கு விடுதலை கிடையாது. உடல் விழுந்துட்டா அது உயிருக்கான விடுதலை. ஆன்ம முக்தி அடைஞ்சாதான் ஆன்மாவுக்கு விடுதலை. இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இந்த பிறவிய எடுத்துக்கிட்டு இந்த பூமியில பல துன்பங்களை அனுபவிச்சு இந்த உடல் விழுந்து மீண்டும் பிறந்து செத்து இப்ப நம்ம பட்டினத்தை சொன்ன மாதிரி மாதா உடல் செலுத்தால் வல்வினையின் கால் செலுத்தேன் வேதாவும் கை செலுத்து விட்டானே நாதா இருப்பதோர் வா சிவனே மீண்டும் ஒரு அன்னையின் கருப்பையில் வாராமக்கா அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அது மாதிரி அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடம் அவசியம். அப்போ இந்த பாடத்துல என்னதான் நடக்குது அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூலக்கணல், அந்த மூலக்கணல் கொஞ்சம் கொஞ்சமா மேலே எழும்பி ஏற்கனவே நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் சொல்லியிருக்காங்க. 6 ஆதாரத்துக்கு ஒரு கடவுள் இருக்காங்களா சொல்லணுமா? அத ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. விசுத்தின்னா ஒரு ருத்ரன் இருதயம், இங்க ஒரு கடவுள் இருக்காரு. அதுக்கப்புறம் வயிறு, உங்களுக்கு மகாவிஷ்ணு இருக்காரு. அதுக்கப்புறம் மூலாதாரம் வாழைப்பண்ணு அல்லது விநாயகரு, அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுங்க. நம்ம ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லும் போது மற்ற மதத்துக்காரங்க எல்லாம் என்ன பண்ணும், அதுக்குதான் அங்க ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவேன் நான். அங்க எந்த கடவுளும் இல்ல, ஒரு ஆற்றல் இருக்கு, அவ்வளவுதான். இந்த 6 சக்கரங்கள்ல ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றலை நீங்க அனுபவிக்கும் போது அதோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்ப அந்த 6 ஆதாரங்கள் வழியா நமக்கு செயல் புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனல் எங்க வேலை செய்யணும்னா, நம்ம உந்தி கமலத்தில் உதித்தெழுந்த ஜோதியை, அந்த உந்தி கமலத்தில் உதித்தெழும் ஜோதியை நான் பார்க்காம தறிகட்டு அலைந்தேன் பூரணமேன் பட்டினத்தார் பாடுறாரு. உள்ளே இருக்குது, நான் அதை பார்க்கலையே, வெளியே எங்கெங்கயோ போய் சுத்திட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு பாடுவார். அப்ப என்னாச்சுன்னா, அந்த நெருப்பு எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா என்னன்னா, நாம என்ன பண்றோம், அந்த நெருப்பு, இந்த பாடத்துக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நெருப்பை துருத்தி வச்சு ஊதுறோம். எப்படி? மூச்சு வச்சு அந்த நெருப்புல படுற மாதிரி ஊதுறோம். புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஊதி அந்த நெருப்பு அணையாம, அதாவது அணையாமன்னா அது எப்பவும் அணையறது இல்லை, அணைஞ்சா உடல் விழுந்துரும், அது அணையறது இல்லை. இருந்தாலும் பெருசா செயல்படாம இருக்கிறது அப்படி இருக்கும் மற்றவங்களுக்கு. நமக்கு அப்படி இல்லை. அதை விட பல மடங்கு அதை பிரகாசமா ஆக்கிறதுக்காக நாம ஊதிக்கிட்டே இருப்போம். மூச்சில அதை ஊதுறோம். அப்ப அப்படி ஊத அந்த நெருப்பு நல்லா பெரிய அளவுல தகதகன்னு எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரிய ஆரம்பிக்கும் போதுதான், இந்த பாடத்தின் வாயிலா அது எரிய ஆரம்பிக்கும் போது நாம செய்த பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அதுல போட்டு பொசுக்கணும். ஏன்னா பாவ புண்ணியங்களை செய்தது இந்த உடல் தான், அதுவும் இந்த உலகத்துலதான் அது செய்தது. நீ மேலெல்லாம் போய் அதை கழிக்கவே முடியாது. அப்போ இங்கதான் கழிச்சாகணும். இந்த உடல் செய்த பாவ புண்ணியங்களை இங்கதான் கழிக்கணும். 2வது, நீ செய்த பாவ புண்ணியம் நீ தான் கழிச்சாகணும். உனக்காக உங்க அப்பா அம்மா செய்ய மாட்டாங்க, அப்ப நீ தான் செய்யணும். அப்போ நீ செய்யும் போது அந்த உந்தி கமலத்தில் உதித்த ஜோதியை, அந்த ஜோதியை பிரகாசமாக்கி அதுல பாவ புண்ணியங்களை போட்டு பொசுக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ மூவ் பண்ணி இறைநிலைக்கு உன்னை உயர்த்துறதுக்கு தான் இந்த பாடம். அதுக்காக தான் இவ்வளோ ஞானிகள் இவ்வளோ பாடங்களை சொல்றாங்க. இவ்வளோ பாடல்களை சொல்லி உங்களை ஒரு நிலைக்கு உயர்த்துறாங்க. அதாவது சாதாரண மனித நிலையில இருந்து ஒரு சிறப்பான மனித நிலைக்கு உயர்த்துறாங்க. யாரும் இறைநிலைக்கு நினைச்சிடாதீங்க. சாதாரண மனித நிலை, ஒண்ணுமே தெரியாது, வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், போதும்னு இருந்த மனிதனை மாத்தி, இல்லப்பா இப்படி ஒரு பாதை இருக்கு, இதுல போனீங்கன்னா பிறவியை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாதையை உருவாக்கி இதுக்கு எப்படி பயணம் பண்ணணும்னு அதுக்கான பாடங்களை எல்லாம் வகுத்து கொடுத்த ஞானிகள் நம்ம நன்றி சொல்லணும். அந்த பாதையில வந்த உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எதிர்க்க காத்துக்கிட்டு இருக்குது.
ஆனா பாடத்தை குரு சொன்ன மாதிரி சிறப்பா செய்தா மட்டும்தான் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கொடுத்தாங்க, வாங்கணும், செய்யறோம், கடமை இது அப்படின்னு போயிட்டா இது ரொம்ப கஷ்டம். முழுமையா மனமும் வந்து முழுக்க முழுக்க அதுல இன்வால்மெண்டோட இந்த பாடம் பண்ணும்போது அது பல விஷயங்களை, பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிடும். பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லும். அதை நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பா செய்யணும். இப்போ அது உணர்தல், நம்ம உணர்வின் மூலமா சில விஷயங்களை சொல்றோம். உணர்தல்னு இந்த மனசுல வந்து ஒரு சில விஷயங்களை உணரும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்க இருக்கிற உணர்வுபூர்வமான சில விஷயங்கள், இந்த உலகம், வீடு, மக்கள், மற்ற நம்ம சுற்றங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கறது ஒரு பார்வை. ஆனா உணர்வின் மூலமா நீங்க வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சூர்பனகை இருந்தது. ராமர் வந்து ராமர், லட்சுமணன், சீதை எல்லாம் வந்து வனவாசம் போயிட்டாங்க. காட்டுக்கு வனவாசம் போறாங்க. அங்க வனவாசத்துல இருக்கும்போது சூர்பனகை, அது சூர்பனகைக்கு சொந்தமான இடம் அந்த காடு. ஏன்னா அது ராவணன் ஆட்சிக்கு உட்பட்ட இடம். அந்த காட்டுல சூர்பனகை வராங்க. அப்படி வரப்ப பார்த்தா அங்க லட்சுமணன் இருக்காரு, ராமர் இருக்காரு, சீதை இருக்காங்க, பாக்குறாங்க. இந்த சூர்பனகைக்கு என்னன்னா, மானிடன் அப்படின்னு ராமரை பாக்குறாங்க. ஒரு மானிடன் நல்லா அழகா இருக்காங்க. அவங்க தோற்றத்தை பார்க்கும்போது ஒரு அழகு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு இவரு நமக்கு கணவனா வரணும்ன்ற மாதிரி ஒரு கற்பனைக்கு அவங்க வந்துடுறாங்க. இது எப்படின்னா, அதுதான் இப்ப நான் முன்னாடி சொன்ன பாருங்க, ஒரு இமேஜினேஷன். இந்த மனசு உடனே ஒரு கற்பனையை போட்டுரும். ஒரு படத்தை வரைஞ்சி ராமனை பார்த்த உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு படம் வரைஞ்சி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமாக நடத்தி புள்ளக்குட்டி எல்லாம் பெற்று ஓஹோன்னு வாழ்ந்த அளவுக்கு ஒரு கற்பனைக்கு ஒரு செகண்ட்ல வந்துருவாங்க. இதான் இமேஜினேஷன். இது மனசு வந்து இதை பண்ணிடும். இதை பண்ணதுக்கு உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உணர்வின் மேலோங்கிய நிலையில நேரா ராமன் கிட்ட வந்து இவங்களோட அந்த பரிமாணம் அந்த அன்பை சொல்றாங்க. நான் உங்க மேல நான் விருப்பப்படுறேன் அப்படி இப்படிங்கும் போது, அப்போ சொன்ன யாரு என்ன, நான் கல்யாணம் ஆனவன்னு அன்னைக்கு அப்பவே சொல்லிடணும். நான் விரும்புறேன்னு அந்த ராமர் ரொம்ப ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தாரெல்லாம் சொல்றாங்களே, சும்மா சொல்றாங்க போல. என்ன இல்லைன்னா அவரு எப்போ அந்த பொண்ணு வந்து அப்படி சொன்ன உடனே, ஏமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி இங்கதான் இருக்கிறா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ வேற யாரையா பாத்துக்க, போமா சொல்லணுமா இல்லையா? அதை சொல்லலாம். அப்படியா, என்ன விரும்புறியா?